ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஸ்டோரியோட ஒரு தலைப்பு என்னன்னா உழைப்பின் அருமை. இந்த உழைப்பின் அருமையில அழகான ஒரு செல்வந்தர். இந்த செல்வந்தருக்கு ஒரே ஒரு வாரிசு, ஒரே ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனை ரொம்ப வசதியா ரொம்ப செல்லமா அந்த பையனை வளர்த்து வந்தாராம். அந்த பையன் நாளுக்கு நாள் வளர வளர வாலிப பையனா வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தன்னோட பொறுப்புகளை இந்த பையனுக்கு நம்ம கொடுத்துருவோம், இவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கா, இது நம்ம இந்த நிர்வாகத்தை நம்ம கொடுத்தோம்னா அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இவனுக்கு இருக்கா அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சரி, இவனை இவ்வளவு தூரம் நம்ம செல்லமா வளர்த்துட்டோம், வசதியா வாழ்ந்துட்டான், இவனை போய் நம்ம வேலைக்கு போ அப்படின்னு சொன்னா அவன் போவான். இல்லப்பா, நம்ம கிட்ட இருக்கிற காசா, நான் போய் வெளியே போய் வேலைக்கு போகவா அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்ண. ஆனா இவனுக்கு அந்த பொறுப்பு வரணுமே, வராம நம்ம இந்த பொறுப்புகளை இந்த நிர்வாகத்தை நம்ம அவன் கிட்ட கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். அவருக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அந்த நண்பர் அவரும் ஒரு செல்வந்தரா இருக்கிறாரு. கம்பெனிஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு, நிறைய வேலையாட்களை போட்டு வேலை பார்க்குறாரு. ஸோ அவரோட கம்பெனிக்கு இந்த பையனை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனை அந்த கம்பெனிக்கு அனுப்புவோம். அனுப்பி நம்ம அவனை அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்க்க சொல்லுவோம், என்ன செய்யறான்னு பார்ப்போம், எப்படி பொறுப்பா நடந்துக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு யோசனை அவருக்கு வந்தது. அப்போ இந்த நண்பர்கள் இடத்துல அவரு வேலைக்கு அனுப்பும் போது அவன் எப்படியோ சரி, எங்க அப்பாவோட அனத்தை தாங்க முடியாம வழியே இல்லையேன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த நண்பர்கிட்ட போய் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட போயிட்டு இவன் வேலை பார்க்குறான். கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் வேலை பார்க்குறான். வேலைன்னா என்ன, சும்மா போய் உட்காருவான், நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, நம்ம என்ன வேலை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போக வர இப்படியே தான் இருந்தான். வேலையே ஒழுங்கா பார்க்க மாட்டான், சும்மா போவான் வருவான், இப்படியே தான் இருந்துட்டே இருந்தான். அவரோட ஃப்ரெண்ட், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, சரி நம்ம ஃப்ரெண்டோட பையன் 6 மாசம் வேலை பார்த்துருக்கான், நம்ம ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க காசை அவனுக்கு கொடுத்து சம்பளமா கொடுத்தாரு. அவன் அந்த தங்க காசை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட போய் கொடுத்தான். அப்பா இருந்தாங்கப்பா, நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு தங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பளத்தை அவர் கையில கொடுக்குறான். அவர் அதை வாங்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாரு. இவன் ஒண்ணுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு மாடி ஏறி மேல போய் படுத்துட்டான், எதுவுமே கேட்கல. அவங்க அப்பா யோசிச்சாரு, இவன் இப்படி இருக்கான், சரி நம்ம வேற யார்கிட்டயாவது இன்னொரு ஆள்கிட்ட இதே மாதிரி நம்ம அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு கம்பெனிக்கு அவர் அனுப்புறாரு. இவன் அங்கேயும் போறான், இதே மாதிரி 2-3 மாசம் போறான் வரான், வேலையே பார்க்க மாட்டான், சும்மா போவான் வருவான், அங்க எந்த வேலையுமே இன்வால்வா எடுத்து பார்க்கவே மாட்டான். ஒரு கேர்லெஸ்ஸா நம்ம அப்பா கிட்ட இல்லாததா, நம்ம வேலை பார்த்துதான் நமக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டா அந்த கம்பெனிக்கும் அவன் வேலைக்கு போயிட்டு இருந்தான். அப்போ 2ஆவதா போன இடத்துலயும் 3 மாசம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, சரி நம்ம ஃப்ரெண்டோட பையன் இவன் வேலையே பார்க்கல, இருந்தாலும் நம்ம இவனுக்கு ஊதியம் கொடுக்கல அப்படின்னா கஷ்டமாயிரும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இடையில பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவர் ஒரு தங்க காசை சம்பளமா கொடுத்தாரு. இவன் அதையும் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா அவர் அதையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. இவன் கண்டுக்கவே இல்லை, அப்பயும் கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி எறியும் போதும் கண்டுக்கல, செகண்ட் டைம் தூக்கி எறியும் போதும் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அவன் திருப்பி அவன் ரூம்குள்ள போய் படுத்துட்டான். இவர் இப்படியே பார்த்தாரு, இவன் எப்பதான் இவன் சரிப்பட்டு வர போறான், எப்பதான் இவனுக்கு பொறுப்பு வருமோ, சரி பாப்போம், இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாத ஒரு ஆள் கிட்ட வேலைக்கு அனுப்புனான். அவனும் சரி ஓகே 2 இடத்துக்கு போயிட்டோம், 3ஆவதா இதுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். 3ஆவதா ஒரு இடத்துக்கும் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா அது அவங்க அப்பாவுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால, தெரியாத ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அங்க போய் என்ன பண்ணா, இவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க கொடுத்த வேலையெல்லாம் பார்க்க, உண்மையா உழைக்க, சொன்ன வேலையெல்லாம் செய்ய கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டா அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கஷ்டன்ற மீன்ஸ் அவங்க ஆபீஸ்ல என்ன வேலை சொன்னாலும் இவன் அங்க இருந்த மாதிரி பழைய இடத்துல வேலை பார்த்த மாதிரி இல்லாம இங்க அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வேலை பார்க்க ஆரம்பிச்சு இங்கேயும் ஒரு 4-5 மாசம் போச்சு. வேலை பார்த்து முடிச்சோடனே இங்கேயும் அவனுக்கு ஒரு தங்க காசு சம்பளமா கொடுத்தாங்க.
இதையும் அவன் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து, அப்பா இந்தாங்கப்பா, நான் இந்த இடத்துல வேலை பார்த்ததுக்கான ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையில கொடுத்தான். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, வாங்கிட்டு இதையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. தூக்கி எறிஞ்ச உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு கோபமாயிருச்சு. நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வரேன், இந்த காசை நீங்க இப்படி போய் தூக்கி எறிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்காப்பா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்து கொண்டு வரேன், உங்களுக்கு ஏதாவது அதோட அருமை தெரியுதா? இப்படி போய் நீங்க தூக்கி எரிஞ்சிட்டீங்களே அப்படி இப்படின்னு மூஞ்சே சவக்குற அளவுக்கு அவங்க அப்பாவை பயங்கரமான ஒரு திட்டு அப்படி திட்டிட்டு இருந்தான். அப்போ அவங்க அப்பா, தம்பி, இதுக்கு முன்னாடி 2 இடத்துல நீ வேலை பார்த்து சம்பளம் கொண்டு வந்த, அதையும் நான் தூக்கி எறிஞ்சேன். ஆனா அப்போ உனக்கு கோபம் வரல. இந்த இடத்துல நீ வேலை பார்த்து கொண்டு வந்ததை நான் தூக்கி எரியும் போது மட்டும் உனக்கு கோபம் வருது. இப்பதான் அந்த உழைப்போட அருமை என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொறுப்பு உனக்கு இப்பதான் வந்திருக்கு. நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு உனக்கு இப்பதான் அதுக்குரிய பொறுப்பு வந்திருக்கு. நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன். ஏன்னா எந்த ஒரு மனுஷி யாரா இருந்தாலும் கஷ்டப்படாம அந்த பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. கஷ்டப்பட்டதுக்கு ஏத்த ஒரு பலன் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த இடத்துல நீ கஷ்டப்பட்டிருக்க, அதுக்காக உனக்கு கிடைச்ச ஒரு பலன் அது. நீ கஷ்டப்பட்டதுக்காக நீ வேலை பார்த்ததுக்கான உண்மையான உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் அது. ஸோ அதனால இப்பதான் உனக்கு பொறுப்பு வந்திருக்கு. இனிமே எனக்கு அந்த பொறுப்பு நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எனக்கு அந்த பொறுப்பு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இனிமே நீதான் இந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கணும். உனக்கு அதுக்கான பொறுப்புகள் இப்பதான் வந்திருக்கு. அந்த ஊழியத்தோட அருமை என்னங்கிறது உனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சந்தோஷமா என்ன பண்ணாராம், அவரோட பொறுப்புகள் எல்லாத்தையும் அவங்க பையனுக்கு கொடுத்தாராம். அவனும் அதை சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சானா. இதே மாதிரிதான் வேத வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிவனுக்கு சகோதரன் சொல்லி நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 9வது வசனத்துல குறிப்பிட்டது. அதே போல தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் சொல்லி நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அருமையான தம்பி தங்கச்சி, உங்களோட உழைப்பு, உங்களோட கஷ்டம், அதற்கேற்ற ஒரு பலன், அதற்கேற்ற ஒரு காரியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்ட ஒரு காரியம் எப்பயுமே உங்களுக்கு அது வீணாகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.